அது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மைய கொள்கையே சமூக நீதி தான். சமூக நீதி அடிப்படையில் தான் கட்சியை தொடங்கி இருக்கிறாங்க. ஐயா அவர்கள் பொது வாழ்க்கையில் வந்தது 1980. அப்போ சங்கத்தை தொடங்கிய நேரத்தில் அப்போ முதல் மாநாடு 46 ஆண்டுகளுக்கு முன்பு போட்ட முதல் மாநாடு. அந்த முதல் மாநாட்டில் முதல் தீர்மானம் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சமூகங்களுக்கும் சமூக நீதி பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் என்று முதல் தீர்மானம். இந்த தீர்மானம் 46 ஆண்டுகளுக்கு பிறகு நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்று அந்த எமோஷன்ஸ் தான். இடைக்காலத்தில் ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட எம்ஜிஆர் அவர்களை பல முறை சந்திச்சார். அதுக்கு பிறகு கலைஞர் அவர்களை ஒரு முறை இல்லை பல முறை சந்திச்சார். அதற்கப்புறம் இடையில PC அலெக்சாண்டர் ஆளுநராக இருந்தார் 1.5 வருஷம், அவரையும் சந்திச்சாரு. அதன் பிறகு ஜெயலலிதா அம்மையாரை பல முறை சந்திச்சாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முறை இல்லை பல முறை சந்திச்சார். முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பல முறை சந்திச்சார். இத்தனை பேரும் அதிகாரம் இருந்தும் ஆட்சி இருந்தும் சட்டம் இருந்தும் இதை அறிவிக்கல. சமூக நீதி கணக்கெடுப்பு என்கின்ற சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம்னு அறிவிக்கல. ஆனா ஆட்சிக்கு ஒரு மாதத்துல முதலமைச்சர் விஜய் அவர்கள் இது இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாருன்னா உண்மையிலேயே இது மிகப்பெரிய ஒரு மைல்கல்லா, மிகப்பெரிய தமிழ்நாட்டின் சமூக நீதி வரலாறா நான் பார்க்கிறேன். இவ்வளோ பேர் சமூக நீதி அடிப்படையிலே கட்சியை தொடங்கினாங்க. தந்தை பெரியார் வழி வந்தவர்கள் என்று சொல்லுகின்ற அத்தனை பேரும் சமூக நீதி பேசினவங்க ஒண்ணுமே அறிவிக்கல. இத்தனை பேர் கேட்டோம், தேவைகள் இருந்தோம். சும்மா அறிவிக்கிறதுனா சும்மா நான் பிளைண்டா நான் அறிவிக்கணும்னு சொல்லல. தேவைகள் இருக்கு தமிழ்நாட்டில்.